சுவிசேஷத்துக்காய் சுவிசேஷத்துக்காய் பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார் என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார் கூடவே வைத்துக் கொள்வார் என்னை கூடவே வைத்துக் கொள்வார் கண்ணாடா கண்ணா கண்ணாடா 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 பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன் உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன் தொட்டு தொட்டு பார்த்தேன் இயேசு தொட்டு தொட்டு பார்த்தேன் பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன் பாடல் சொல்லி கேட்பேன் சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன் பாடல் சொல்லி கேட்பேன் சேர்ந்து பாடிடுவேன் அங்கு நடனமாடிடுவேன் சேர்ந்து பாடிடுவேன் அங்கு நடனமாடிடுவேன் கண்ணாடா கண்ணா கண்ணாடா 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 கண்ணா கண்ணாடா கண்ணாடா கண்ணா கண்ணாடா பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு என் சொந்த தேசம் பரலோகமை எப்போது நான் காண்பேன் என் சொந்த தேசம் பரலோகமை எப்போது நான் காண்பேன் மேகங்களிலே தினமோ ராகேகளிலே தினமோ கண்ணாடா கண்ணா கண்ணாடா கண்ணாடா கண்ணா கண்ணாடா கண்ணாடா கண்ணா கண்ணாடா கண்ணாடா கண்ணா கண்ணாடா பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு என்னோட கூட தோடாட கோடி ஆன்மாக்கள் சேர்த்துக் கொள்வேன் என்னோட கூட தோடாட கோடி ஆன்மாக்களை சேர்த்துக் கொள்வேன் கோடி சேர்த்திடுவேன் கோடி சேர்த்திடுவேன் கண்ணாடா கண்ணா கண்ணாடா கண்ணாடா கண்ணா கண்ணாடா கண்ணாடா கண்ணா கண்ணாடா கண்ணாடா கண்ணா கண்ணாடா பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா
அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் இருந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் இருந்தேன் ஐயா, அனாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அனாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, ஆமென். எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வால் துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வால் துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உணவு தந்து காத்து வந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உணவு தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடத்தி
இயேசுவே நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, இயேசுவே நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க, கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. 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 Thank you Jesus. நன்றி இயேசுவே. எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. இந்த சகல வேலை கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தேசம் முழுவதும் அப்பா உங்க பிரசன்னமானது இறங்கட்டும். அப்பா எங்க மாநிலத்துல முழுவதும் ராஜா அப்பா உங்க பிரசன்னமானது ஊற்றப்படட்டும் இயேசுவே. இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேலையில ராஜா பன்னீர் நாங்க வசிக்கிற இந்த பகுதியும் தொடும்படி இந்த பெங்களூர் 47 முழுவதும் ராஜா உங்க பிரசன்னமானது இறங்கட்டும். தீமை செய்ய நினைக்கிற ஒவ்வொரு கரமும் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. இந்த வேளையில இயேசு ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். உங்க நாம மகிமைப்பட, உங்க நாமம் உயர்த்தப்பட ராஜா. நீர் விடுதலையின் தேவனா இருக்கிறீர், நீர் விடுதலை ஆக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் ராஜா. இயேசு ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் இந்த வேளையில ஏசப்பா. இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரேஸ் யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். Praise the Lord. என்னாகமம் 21வது அதிகாரம் 4வது வசனம், 4th verse. அவர்கள் யோர்தான் தேசத்தை சுற்றி, சரி, first verse இருந்து படிக்கலாம். first verse. வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்து போயிட்டான். என்ன பண்ணா? ஒரு எதிரி என்ன பண்றான்? ஒரு கூட்ட ஜனங்களை இஸ்ரவேல் ஜனத்துல இருந்து சிறைப்பட்டு கொண்டு போயிட்டான். சிறைப்பிடிக்கிறதுனா என்ன? என்ன பண்றது? சிறைப்பிடிக்கிறதா என்ன? அரெஸ்ட் பண்றது இல்லைங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ண முடியுமா? யார் உங்களை அரெஸ்ட் பண்றாங்களோ அவங்க சொல்றத நீங்க கேட்கணும் இல்லையா? போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்றான், என்ன நீங்க சொல்றது போலீஸ்காரன் கேட்கறானா இல்ல போலீஸ்காரன் சொல்றத அந்த கைதி கேட்கணுமா? போலீஸ்காரன் சொல்றதுதான் அந்த கைதி கேட்கணும். உள்ள இருக்கிறவனோட அவங்க யார் மாட்டிக்கிறானோ அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க கேட்கணும். இவ்வளவு காசு கொடுனா இவ்வளவு காசு கொடுக்கணும், என்ன இவ்வளவு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுனா இவ்வளவு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இவ்வளவு காசு நீ கொடுத்து ஜாமீன் வாங்கணும்னா ஜாமீன் வாங்கணும் இல்லையா? அதுதான் விஷயமே. அவ பாருங்க, ஒருத்தர் சிறை பிடிக்கப்படுகிறான்னா இந்த உலகத்துல
எந்த விஷயத்தினால ஒருத்தர் சிறைப்பிடிக்கப்படுகிறானோ அதுதான் அவனை கண்ட்ரோல் பண்ணும். அவன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அவ்வளவுதான். போலீஸ்காரனை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா? இப்ப அங்க விடுதலை ஆகணும் என்ன பண்ணணும்? ஒண்ணு காசு கொடுக்கணும், இல்லைன்னா செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? எப்படித்தானே தண்டனை அனுபவிக்கணும் தான். ஆனா என்னவும் காசு கொடுத்துட்டா சீக்கிரம் வந்துடுவாங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஜெயில வைக்குவாங்க இல்லையா? அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்படுத்திட்டாங்க. என்ன இன்னைக்கு அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நம்மளை சிறைப்பிடிக்குது, என்ன நம்மள அரெஸ்ட் பண்ணிடுது. என்ன அது சொல்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில விடுதலை இல்லை, என்ன அது சொல்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் இல்லையா? ஆனா எப்படி அந்த சிறையை உடைக்கணும்? பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டாங்க? சிறைச்சாலையில அடிச்சுட்டாங்க. என்ன கையும் கட்டி போட்டாங்க, காலையும் கட்டி போட்டாங்க இல்லையா? நைட்டெல்லாம் அழுதாங்க. என்ன பண்ணோம்? விடுதலை ஆவறதுக்கான வழியை நம்ம என்ன பண்ணோம்? உண்டாக்கணும். பாருங்க, சிறை பிடிச்சுன்னு போன என்ன ஆகுது? 2வது வசனம் 21:2. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, இப்ப எல்லாருமே அரெஸ்ட் பண்ணல, கொஞ்சம் பேரை தான் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, மிச்ச பேரெல்லாம் வெளியதாங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவேன் என்று என்ன பண்ணாங்களா? பிரதிஜ்ஞை பண்ணினான். அப்படின்னா என்ன? ஒரு ஆண்டவர் முன்பதாக ஒரு பொருத்தனை, என்ன சபதம் போறாங்க. நீங்க ஒண்டி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்கள விட மாட்டோம். புரியுதுங்களா? இப்போ எப்படி விடுதலை உண்டாச்சு உங்களுக்கு? இப்போ தேவனிடத்துல போய் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. நீங்க ஒண்டி விடுதலை எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அவங்களை யாரையுமே நாங்க விட மாட்டோம், அவங்க எல்லாரையும் நாங்க என்ன பண்ணுவோம்? அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாரு கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டாங்க. என்ன பண்ணாங்க? இப்போ ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ண மாதிரியே அவங்கள ஜெயிக்க வச்சுட்டார். நான் சொல்றேன், என்ன சொல்ல வரோம்னா, இப்ப அடுத்து நம்ம படிக்க போற வசனம் தான் நம்மளுக்கு ஆன்சர். 4வது வசனம் பாருங்க என்ன நடக்குது. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடைவு அடைந்தார்கள், சோர்ந்து போயிட்டாங்க. அவ்வளவு பயங்கரமான வனாந்திர பாதை, சோர்ந்து போயிட்டாங்க. என்ன அவங்க போகிற பாதையில சோர்ந்து போயிட்டாங்க. நம்மளும் ஆண்டவர் காண்பிக்கிற வழியில போகும்போது சோர்ந்து போயிடும் ஒரு வாட்டி. என்ன இப்ப இவங்க முன்னால என்ன பண்ணாங்க? அதை மறக்க கூடாது. சிறைப்பட்டு போனோட என்ன பண்ணாங்க? சபதம் போட்டாங்க, யுத்தம் பண்ண ரெடியா இருந்தாங்க, ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் வழி கேட்டாங்க. இப்ப சோர்ந்து போய் என்ன பண்றாங்க பாருங்க. 5வது வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்க வனாந்திரத்திலே சாகும்படி எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? அங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவுகள் எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். மனசுக்கு வெறுப்பாகுது. புரியுதுங்களா? வெளியே இருக்கிற எதிரியை ஜெயிக்கிறதுக்கு பிரேயர். அப்ப உள்ள இருக்கிற எதிரியை ஜெயிக்கிறதுக்கு ஏன் பிரேயர் பண்றதுல? இதெல்லாம் எங்கிருந்து வருது? உள்ளத்துல வருது.
வெளியே ஒருத்தர் நம்மளை எதிர்த்து நின்னுட்டான்னா அவன் கதை முடிஞ்சிச்சு. வெளியே நம்மளை எதிர்த்து நின்னுட்டானா என்ன பண்ணுவோம்? நம்ம அவனை பிரேயர் பண்ணுவோம், எதுனா அவன் பண்ணுவோம். வெளியே ஒரு தடை வரட்ட நம்ம அதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறோம். தடை உனக்குள்ள இருக்கும் போது அந்த தடை என்னன்னு கவனிச்சியா அது நம்ம ஜெபிக்கிறது இல்ல. தடை இவங்களுக்குள்ள இருக்குது. எங்க இருக்குது? உள்ளத்தின் ஆழத்துல இருக்குது. தேவனே உன்னை புரிஞ்சுக்கலாம். அவங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கலாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? பாதை சோர்ந்து போகவோ இல்ல ஆண்டவரை தூஷிக்கவும் அவங்க வாய் வராது. ஆண்டவர் எப்போ தூஷிக்கிறான் ஒரு மனுஷன், எப்போ முறுமுறுக்கிறான், தேவனை புரிந்து கொள்ளாதவன் தான் முறுமுறுக்குவான். கர்த்தர் கிளீனா சொல்லிட்டாரு எங்க கூட்டுன்னு போக போறாருன்னு. இப்ப நம்ம போய் சேருகிற இடம் நம்மளுக்கு பெருசா இல்ல நம்ம நடக்கிற இடம் பெருசா? இப்ப நீங்க ஒரு அழகான வீடை கட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க போறதுக்கு முன்னால சரியான ரோடு இல்லை. என்ன இப்போ வீடு ஓப்பனிங்க்கு என்ன பண்றீங்க? எல்லாரையும் கூப்பிட்டீங்க. என்ன நான் நிறைய வீடு ஓப்பனிங் அந்த மாதிரி போயிருக்கிறேன். வீட்டு முன்னாலாம் புல்லு இல்லைன்னா அப்படிதான் வர வேண்டி. இப்போ வர பாதை மோசமாகுது. நம்ம புது வீட்டுல போகாம இருப்போமா? போவோம் தானே எப்படி இருந்தாலும். அப்ப போகிற இடம் தானே நம்மளுக்கு முக்கியம். நடக்கிற பாதை என்ன ஆனாலும் நம்ம தாங்கின்னு போறோம். அப்ப உலகத்திலே நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் என்ன ஆனாலும் நம்ம அங்க போய் சேரணும்னு நினைக்கும் போது நம்ம தேவனிடத்துல போவதற்கு இந்த உலகத்துல நம்மளோட பாதைகள் குறுகலா இருக்குது. நம்மளோட பாதைகள் ரொம்ப பயங்கரமாகுது. அதுல நம்ம சோர்ந்து போய் தேவனையை தூஷிப்பாங்க கொஞ்சம் பேர். ஏன் தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கணும்? ஏன் தான் இந்த வழியில போகணும்? எப்பதான் ஆண்டவர் எங்களை இதை மாற்றுவாரு? எப்பதான் ஆண்டவர் எங்களை விடுதலை கொடுப்பாரு? அப்படின்னு சொல்லி பேச்சுகள் அவனுடைய மனசுல இருக்கிறதான் வாயில வர வேண்டி. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் போராடிங்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும், யோசனைகள் வரும். அப்ப பாருங்க, வெளியே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜெயிச்சலாம், உள்ளத்தை நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா பைபிள் சொல்ற நீதிமொழிகளை நம்ம படிக்கலாம். ஏன்னா யாரு ஒருத்தன் இருதயத்தை ஜெயிக்கிறானோ, உள்ளத்துல வருகிற எண்ணங்களை ஜெயிக்கிறானோ, வெளியே அவன் ராஜா, வெளியே அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சிடும். ஃபர்ஸ்ட் இதை ஜெயிக்கணும். உள்ள இங்கதான் வருது எல்லா எண்ணங்களும். எல்லாமே நேற்று கூட தான் பார்த்தோம். நோவோட காலத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அழைச்சி போடுறது காரணம் என்ன? உள்ளம். அவங்களால ஜெயிக்க முடியல. வெளியே ஒரு 100 பேர் இருந்தாலும் அதை அடிச்சுடுவாங்க. ஆனா உள்ள இருக்கிற எதிரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உள்ளமானது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சுதந்திரிக்க பார்க்கணும். ஏன்னா நிறைய வாட்டி இந்த இடத்துல நான் தோத்துருக்கிறேன். என்ன யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நிறைய வாட்டி தோத்துருக்கிறேன்னு, எவ்வளவு பிரசங்கம் பண்ண மாட்டான். என்ன ஆனா நான் சொல்ல நிறைய வாட்டி தோத்துருக்கிறேன். நான் நல்லா பிரேயர் பண்ணுவோம், நல்லா ஊழியம் பண்ணுவோம். ஆனா கோவம் வந்துடும். யார்கிட்டனா யார்கிட்டனா கோவப்பட்டுருவோம், திட்டிடுவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அங்கே என்ன ஆயிடுது? நமக்குள்ள நம்ம அவ்வளவுதான் பிரேயர் பண்ணாலும், எவ்வளவுதான் பைபிள் எடுத்தாலும், என்னதான் ஊழியம் பண்ணாலும், ஏதோ ஒரு ஏரியால நம்ம என்ன ஆகணும்? தோத்துருவோம். இப்ப நம்ம அதுக்கு சோர்ந்து போக முடியுங்களா? இல்ல. என்ன ஆயிட்டா நம்ம அதை ஜெயிக்க நம்ம வழி தேடணும். இப்ப வெளியே இருக்கிற விஷயத்த நம்ம ஜெயிக்க எப்படி நம்ம வழி தேடுகிறோம்? ஒரு பிசினஸ்ல நான் ஜெயிக்கணும், என்ன என்னோட வீட்டின் விஷயத்தை மாற்றம் வரணும்னு நினைக்கிற நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய காரியங்கள். அப்ப உள்ளம் மாறுவதற்காக நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம், எந்த அளவுக்கு உபவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை இன்னமும் நம்ம தேடுகிறோம் இல்லையா? அப்ப இம்பார்ட்டன்டான லைஃப் உள்ளதான். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, இப்படி பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவை இவங்களுக்கு கொடுத்தாரு, மன்னாவை. அத்தியவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒர்க்லெஸ். இது ஒண்ணுத்துக்கும் இல்லாதது இந்த சாப்பாடு. வானத்தை திறந்து என்ன பண்ணாரு? மன்னாவை கொடுத்தாரு. 40 வருஷம் எவனும் எந்த வேலைக்கும் போல, யார்கிட்டையும் கை கட்டி நிக்கல. இவங்க நடாத திராட்சை தோட்டங்களையும் கட்டாத வீடுகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார் அவங்களுக்கு. இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களோட பாதையில கர்த்தர் அவங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும். இவங்க எங்க போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கல கர்த்தர்.
எல்லாமே கொடுத்தாரு. ஒரு நாள்ல ஏன் சொல்ல என்னாவும் காத்துல எல்லாம் கிண்ணம் தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்துக்கு தேவையான உணவு அங்க வந்து உணவு வீட்டு மேல கூரை மேல அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வீட்டுல இப்போ நம்ம பேக்கரிலாம் பார்க்கணும் பெருசா பிரெட்டு, அந்த மாதிரி பிரெட்டு கிட்ட ரொட்டி கிட்டி பண்ணி அவங்க என்ன பண்ணோம் சாப்பிடணும். என்ன எப்பனா அவங்க நான்வெஜ் கூட கடவுள் என்ன பண்றாரு அனுப்புகிறார். கீழ்காற்றை அனுப்பினார். வசனம் சொல்லுது கீழ்காற்றை அனுப்பி அந்த இடத்துல அந்த மிருகங்களை வர வச்சு என்ன பண்றாரு, அந்த பிராணிகளை வர வச்சு அவங்க நான்வெஜ் கொடுக்குறாரு. அப்ப இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா இவங்க லைஃப். ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டமாகுதுன்னா என்ன, தேவன் செய்கிற விஷயமே உங்களுக்கு வந்து பெருசா தெரியலன்னா அப்ப எப்படி ஆண்டவர் அவங்களை வழி நடத்த முடியும் இல்லைங்களா? வானத்தை திறந்து கர்த்தர் அவங்களை போஷித்தார். ரொம்ப பெரிய விஷயம் அது. வானத்துல இருந்து மழை வரதை பார்த்துக்கணும். ஆனா வானத்தை திறந்து அதுவே வந்து நம்மளுக்கு யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே ப்ரூஃப் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு ரொம்ப பெரிய அடையாளம். அது நிறைய பேருக்கு அவிசுவாசம் கூட நம்பணும். வானத்தை திறந்து கர்த்தர் உணவை அனுப்புகிறார்னா அப்ப வானத்துல யாருக்கிறது, வானம் என்னோட சிங்காசனம் பூமி என்னோட பாதப்படின்னு சொன்னாரு. பாருங்க, வானத்தை தேவதூதர்கள் உண்ணுகிற உணவை அவங்களுக்கு அனுப்புகிறாரு. அவங்க கையில தான் எல்லாமே. ஆனா அதெல்லாம் தாண்டியும் தேவன் நன்மைகள் செய்தும் இவங்க வாய் திறந்தா தீமை தான் வருது. இப்ப என்ன பண்ணிட்டாரு, அதுக்காக 6வது வசனம் 6th verse. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்களை யார் அனுப்புனா, யாரு பச்சைங்க கரெக்டா யார் அனுப்புது? கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் தான் அனுப்புறாரு. எப்படி அன்பான தேவன் இதை செய்ய மாட்டாருன்னு நிறைய பேர் சொல்லுவோம். என்ன, அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் கையில தான் இந்த வேர்ல்டே இருக்குது. கண்ட்ரோல். தீமையும் நன்மையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறதுனா கர்த்தரோட அனுமதி இல்லாம வரவே வராது. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் அவங்க நம்மளை பேசுறதும் சரி, நம்மளுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளும் சரி, அவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. கண்டிப்பா பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினார். அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, மரிச்சு போயிட்டாங்க, செத்துட்டாங்க. இப்ப 7வது வசனம் பாருங்க, அங்க யார் இருக்கிறது, என்ன நடக்குது பாருங்க. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும், இவ பாருங்க, இவ்வளவு நேரம் அந்த வார்த்தை வரல. நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். எப்படி வந்தாங்க இப்ப கரெக்டா மோசே கிட்ட? இப்ப அதுக்கு முன்னாடி என்னாச்சு, அதே மோசையா தான் பேசுறாங்க. ஏன் எங்களை கூட்டிட்டு வந்த, நாங்க அங்கே இருந்துக்கோம், செத்துருக்கோம், நல்லா இருந்துக்கோம், என்ன இங்க கூட்டினது எங்களை சாகடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க உணர்த்துகிறார். அவங்க பண்ணது தப்பு என்பதை எப்படி உணர்த்தினா, சில பிள்ளைங்களை சொன்னா கேட்கவா, சில பிள்ளைங்களை கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புறாரு. என்ன, எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி கேட்காது. என்ன, இப்ப நீங்க உட்காருன்னா இந்த சின்ன பிள்ளைய உட்காராது. ஏன் செய்யறதுல அவனோட வில், அவனோட சுயம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் எல்லா பாவத்துக்கும் மேலான பாவம். இதை எதிர்த்துதான் ஆவியானவர் போராடுகிறார். எல்லா சின்னோட பெரிய விஷயமே நமக்குள்ள இருக்கிறது நம்மளோட வில் தான், நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அதான் லாஸ்ட் நாள் வரைக்கும் இயேசு போராடினார் கெத்செமனே தோட்டத்துல. ஏன் சித்தம் அல்ல, ஏன் இஷ்டப்படி இல்லை உங்க இஷ்டம், ஏன் இஷ்டம் இல்லை உங்க இஷ்டம், ஏன் இஷ்டம் இல்லை உங்க இஷ்டம் ஒப்பு கொடுக்கிறாரு. அதுதான் சொல்றாரு யோவான் 6வது அதிகாரத்துல 38வது வசனம் நம்ம படிச்சோம். என்ன சொல்லுது பாருங்க, 6th chapterல 38 இயேசுவை பத்தி என்ன சொல்லுது பாருங்க.
என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே அனுப்பினவரோட சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வரத்துக்கான காரணம் இங்க போட்டிருக்கிறார். கடவுள் பாருங்க, ஒரு கடவுளா இருந்து தேவனோட சித்தத்தை பண்றது பெரிய விஷயம் இல்ல. இயேசு ஒரு மனுஷனாய் கர்த்தரோட சித்தத்தை செய்தார். இது இம்பாசிபிள், கஷ்டம். ஹியூமன் பிளெஷ்ல இருந்து காடோட வில்ல பண்ணனா அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. உன் வில்ல நீ சாகடிக்கணும். இத்ததான் இயேசு மனுஷனா நிறைய பேருக்கு சாதாரணமா தெரியுது. எப்போ இந்த ஹியூமன் அவரோட ஹியூமன் ஃபார்ம் நம்ம யோசிக்கணும். ஹியூமன் ஃபார்ம்னா உன்னைய போல என்னைய போல அவருக்கும் என்னாச்சு, அவரோட வில்லன் ஒண்ணு இருந்துச்சு. என்ன நன்மை தீமை அறிகிற அந்த காரியம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி அவரோட சித்தத்தை செய்ய அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அதான் இயேசு எல்லாத்தோட பெரியவர். அதனாலதான் இயேசுவ கடவுள்னு சொல்றோம். என்ன மனுஷனால முடியாது. என்ன சித்தத்தை ஒடிக்கணும் நம்மளால ரொம்ப கஷ்டம். ஒரு வில் அப்படின்றது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். என் மனசுல தோன்றதை நான் செய்வது தப்பா அப்படின்னு நம்மளே கேட்க வைக்கும் ஒரு வாட்டி நம்ம மனசு. என்ன ஆனா இங்க என் மனசுல தோன்றதை செய்ய ஆண்டவர் நம்மளை கூப்பிடல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யதான் நம்மளை கூப்பிட்டுக்கிறார். அதோட நம்ம டியூன் ஆவதான் நம்ம போராடுகிறோம் ஒரு நாள் பிரேயர்ல. ஏன் டெய்லி பிரேயர் பண்றோம்? ஆண்டவர் ஏன் சித்தம் அல்ல உங்க சித்தம், ஏன் சித்தம் இல்ல உங்க சித்தம். என்ன காத்தல் ஏன் சொன்னா அவரோட சித்தத்தை செய்யல, நம்ம இஷ்டத்தை செய்யதான் நம்ம ஏஞ்சுக்கோம். ஆனா அவரோட சித்தத்திற்கு என்ன பண்றோம்? எந்திரிச்சல ஏன் ஜெபிக்கிறோம்? அவரோட சித்தத்தை நாங்க செய்யணும். அப்போ மோசே கிட்ட போய் என்ன பண்றாங்க எல்லாரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏன்னா மோசே யாரு? ஜெப வீரன். அவன் சாதாரணமான ஆளே கிடையாது. ஜனங்களுக்காக அவர்கள் செய்வதெல்லாம் பார்த்தும் ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கிறான்னா ரொம்ப கஷ்டம். இன்டர்செசரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. என்ன காட அந்த கிஃப்ட் கொடுத்தாதான் அவன் இன்டர்செசரா இருக்க முடியும். என்ன நல்லா இருக்கணும், அவனுக்கு தீமையே செய்தாலும் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதியும் அவன் ஆசீர்வதியும், அவன் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறதுக்கு என்ன தீமை செய்தவங்க அப்படி ஜெபிக்கிறது கஷ்டம். மோசே இருந்தாரு. என்ன இன்னைக்கு சில பேர் தான் அப்படிங்கிறாங்க இன்டர்செசரா இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க சொந்த கஷ்டத்தை அவங்க ஜெபிக்கிறதுக்கே 1 hour 2 hour ஆயிடும். இங்க வேற ஒருத்தருக்காக இன்டர்சீட் பண்ணனா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை, விலை கொடுக்கணும். என்ன அப்ப மோசே தேவனிடத்துல எந்த ஜெபம், எல்லா ஜெபம் ஆண்டுகிட்ட போறாரு. ஒரு விஷயத்துக்காகவும் பரிந்து பேசுகிறார். இப்ப பாருங்க மோசே என்ன பண்றாரு? அந்த 7வது வசனம் முன்னாடி படிக்கலாம். என்னாகும் 21:7. அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால், கர்த்தருக்கும் உனக்கும் விரோதமாய் பேசினபடியால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏன் இவங்களால பண்ண முடியல? ஏன் இவங்க ஜெபிக்க முடியல? ஏன் இவங்க வாயிலிருந்து ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரு. பைபிள் சொல்ல கேட்க மாட்டாரு. ஏன்னா அவனோட நாக்கு எப்படி இருக்குது? கரப்பட்டு போயிடுது. ஜெபத்தை கேட்க வரந்தா பாத்துக்கிறோம், கேட்க மாட்டாருன்னு பாத்துக்கிறீங்களா? பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 1st chapter 12th verse படிக்கலாம். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம்.
தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். இனிமே எனக்கு அது பிடிக்காத விஷயம்ட்டாரு. அப்படி கடவுள் சொல்லுவார் பைபிள்ல கடவுள் சொல்லுவார். நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாரு, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்குது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். கர்த்தரே டயர்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே டயர்ட் ஆகிறான்னு பாத்துக்கிறீங்களா? எந்த கடவுள் சொல்ல மாட்டார், ஆண்டவர் சொல்லுவார். நீங்க பண்றதே நான் டயர்ட் ஆயிடுக்கிறேன். அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்க அப்படியே படிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்ணை உன்னை விட்டு நான் மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இதுதான் ஆண்டவர். ஏன் அவங்கள ப்ரேயர் பண்ண முடியாது? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா கரைப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவருக்கு முன்பதாக வருவதற்கு என்ன தேவைன்னா, நம்மளுக்கு அவர் முன்பதாக நம்ம எப்படிதான் வரலாம். ஆனா அங்க வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம நடிக்க கூடாது. எப்படின்னா வரலாம். நம்ம பாக்குறோம் பைபிள்ல 2 பேர் வந்து செபிக்கிறாங்க இல்லையா? அந்த வரி வசூலிக்கிறவனுங்கிறான், இன்னொருத்த வந்து எல்லாத்தையும் கரெக்டா பண்றவரு பரிசேயனா இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன பிடிக்கலன்னா, அந்த பரிசேயன் வந்து அவன் செய்த நன்மையை தான் பேசுறதை தவிர அவன் யார் என்பதை ஆண்டவருக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிறான். நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக வரும்போது ஹானஸ்டா வரணும். எப்பவுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். நான் இதுதான் ஆண்டவரே. செல்ஃப் ஹியூமிலிட்டியை பத்தி பேசல நான். அது ரொம்ப இருக்கக்கூடாது. உண்மையை நம்ம மனசுல நம்ம தப்பு பண்ணுங்க, நம்ம ஒத்துக்கணும். நம்ம ஒரு அடி கடுவுல மாறிடுவோம். செபிக்க தெரியுங்களா? தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நான் தான் தப்பு பண்ணேன், என் மேல ஒருத்தன் தண்டனை வருவோம். அது அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறது தப்பு. அது அடியோட கொஞ்சம் சொல்லுவோம், ஏமல் தான் தப்பு, ஏமல் தான் தப்பு, ஏமல் தான் தப்பு. அப்படி ஆண்டவர் சொல்லுவோம், உன் தப்பை மட்டும் சொல்லு. என்ன நீ பண்ணது ஒரு இடத்துல அறிக்கையிட தான் உன் ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறாரு. என்ன இதே ஆண்டவர் தான் வந்து என்ன பண்றாரு? ஏசாயா இப்ப அவங்க என்ன பண்றாரு பாருங்க, 16வது வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு விடுங்கள். இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்ல பாருங்க, நன்மை செய்ய நன்மை செய்ய படிக்கணுமாமா? நன்மை செய்ய படிக்கணும், படிக்கணும். அவர் யாரும் தெரிஞ்சுக்கணும். நன்மை செய்ய படியுங்கள். நெக்ஸ்ட் நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை நீ ஆதரிக்கணும், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கை விசாரிங்கள். ஆண்டவர் வந்து இவங்களெல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சுக்கிறாரு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். ஒரு விடோ ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ். விடோவா இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் இல்லாதவங்க ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ். என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல நிறைய இடத்துல சொல்லுவாரு பைபிள்ல. என்ன தகப்பன் தாய் இல்லாதவங்க ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ். என்ன திக்கற்றவர்கள், என்ன அதே மாதிரி ஒடுக்கப்படுகிறவர்கள் ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ். என்ன இப்ப பாருங்க என்ன சொல்றாரு 18வது வசனம். இத பண்ணிட்டு 2 விஷயத்தை நீங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப வாங்க என்கிட்ட பேசுங்க. வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவங்கள். அதுதான் பயங்கரமா. இப்போ
ஒயிட் உள்ள எடுத்து ஒரு ஒயிட் காட்டன் எடுத்து அதை நீங்க ரெட் கலர் இங்க்ல துவைச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒயிட் அலைன்னா அவன் எந்த கலர்ல மாறும்? அந்த அளவுக்கு நம்ம கரைப்பட்டிருக்கிறோம். இப்போ யோசித்து பாருங்க, இப்போ வெள்ளையா இருக்கிற ஒரு காட்டன் எடுத்து அந்த இங்க்ல ரெட் கலர் இங்க்ல துவைச்சு வச்சா எப்படி இருக்கும்? ரெட்டா இருக்கும். கரை ஈஸியா சொல்லும். கரை வெள்ளை டிஷர்ட்ல ஏதாவது ஒரு கரை பட்டுச்சா இருக்கும். கரை கிளீனா தெரியும். என்ன அப்படி இருக்கிற உங்களோட பாவத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரா? உறைந்த மலையை போல வெண்பனி. பார்த்திருக்கீங்களா ஸ்னோ எப்படி இருக்குதுன்னு? அந்த மாதிரி அவர் மாத்திராரா. எப்போ நம்மளோட வழிகளை மாத்தி அவர் முன்பதாக வரும்போது பாருங்க என்ன சொல்ல நடைபெறீங்க. ரத்தாம்பர, அதுதான் உங்களுக்கு சொன்ன அந்த ரெட் கலர் இங்க் இதுதான். ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆயிடும். அல்லேலூயா. எப்போ அவரிடத்துல. இதுதான் ஆண்டவரோட பவர். பாருங்க, இப்ப நம்ம அங்க போல. இப்ப நம்ம புரிஞ்சிடும். நம்ம படிக்கிறோம் ஏன் மோச இடத்துல அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிலீவருக்கு தெரியாது. ஏன் நாங்க ஜெபிக்க கூடாது, ஏன் ஊழியக்காரர் ஜெபிக்கணும், ஏன் இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்து நீங்க ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க போறீங்க? தப்பே இல்ல, தப்பு இல்லைன்ற நான். அவன் வீக்காக உனக்கு தெரியாது. எங்கிட்ட நிறைய பேர் வாதாடிக்காங்க. நாங்க எவ்வளவு ஜனங்களை பாக்குறோம், போய் இந்த ஊழியக்காரன் நிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. தப்பு இல்ல அது. நீ ஸ்ட்ராங் ஆகிற, உன்னால நிக்க முடியுது, நின்னுக்கோ. ஆனா ஒருத்தன் ஒரு ஊழியக்காரன் தேடி வரானா அவன் பலவீனமா இருக்குவான். அவன் யாரோ ஒருத்தர் எனக்காக ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற போராட்டம் அந்த மாதிரி. அத நீ ஜட்ஜ் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஜட்ஜ் பண்ண கூடாது. உணர முடிஞ்சா நீ போராடிக்க. ஆனா உணர்த்தனோட விஷயத்த நீ ஜட்ஜ் பண்ணாத. அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அவன் என்ன கோத்ரூ பண்றாங்க அவனுக்கு தெரியாது. எவ்வளவு வருஷமா இருக்கிறாங்க இவங்க ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு கூட ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபிச்சு கொள்றாங்கன்னு பேசுறவங்க இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறாங்க. They are with God, believer. 15 வருஷமா இருக்கிறாங்க, 20 வருஷமா இருக்கிறாங்க. ஆனா இவங்களே போய் ஒரு ஊழியக்கார கால் பண்ணி எனக்காக பிரேயர் பண்ணிக்கணும். அதுல ப்ரைடே இல்ல. அவனுக்கு தெரியும் he needs help. ஹெல்ப் கேட்கறது என்னைக்கும் எவனும் யோசிக்க கூடாது. நான் எங்க போனாலும் என்னோட ஒரு மூத்த ஊழியக்காரன் என்ன போய் நிற்கணும், என்ன கொடுங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. எனக்குள்ள அந்த இதுவே இல்லை. என் கூட ஒரு யாருன்னா கேட்க போய் நின்றுடும். எனக்கு தோணுச்சுன்னா கர்த்தர் சொன்னா நான் போய் நில்லுன்னு நிற்கிறேன். என்ன அதுலயும் சில தப்பு பண்ணி இந்த ஆண்டவர் அதை மாத்திட்டாரு. என்ன ஒரு தீர்க்க தரிசிகிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்குன்னே போவாங்க. நாட்டி என்னோட ஆரம்ப காலத்துல இவங்க நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க, அங்க போய் நிக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம், அவங்க கிட்ட நான் நின்னுக்கிறேன். அப்ப ஆண்டவர் உணர்த்துறாரு அது. எதுக்காக பாரு, நான் தான் அவங்ககிட்ட பேசுறேன், அவங்ககிட்ட என்னத்து கேட்கறேன். நானே உனக்கு சொல்றேன் வாடாங்க, நீ போய் அங்க நின்று என் ஃபியூச்சர் பத்தி கேட்கறதுக்கு போவாத, ப்ரேயர் பண்ணிக்க போ. என்ன கொஞ்சம் பேர் ஒருத்தர் தீர்க்க தரிசி அவங்க பவர்ஃபுல் தெரிஞ்ச என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட போய் நின்று அவங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருது நம்ம கேட்கலாம். நான் இதுல இந்த விஷயத்த டெம்ட் ஆகி நிறைய வாட்டி அப்படி போயிருக்கிறேன். நிறைய வாட்டி நான் 2 வாட்டி போயிருக்கேன். என்ன அது ஒரு டெம்டேஷன் தான். ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சது இல்லை, ஒரு ஆள் he can know things. அவர் சொன்னா அந்த மேட்ச் ஆகிங்கிறது தெரிஞ்சா நான் டெம்ட் ஆயிடும். ஒரு வாட்டி போய் அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தைய பேசுவாங்க அப்படின்னு ஒரு யோசனை உண்டு. அதை வச்சு நம்ம பில்ட் பண்ண பார்ப்போம். அல்லேலூயா. உண்மையிலே போராட்டத்துல போன நாளெல்லாம் இருக்குது. என்ன ஒரு நியூ இயர் கூட ஞாபகம் வருது. காத்தால சர்ச்சு முடிச்சுட்டு நைட்டு ஈவினிங் நானும் என் ஒய்ஃபும் அப்போ பாப்பா தான் அவங்க பிரெக்னென்ட் ஆயினாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு போனோம் ஈவினிங். ஏன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை ரொம்ப பயங்கர போராட்டமாக இருந்துச்சு. ஒரு இயர் 2017 இப்போ ஞாபகம் 18 தான் குழந்தை பிறந்தது. 17 அந்த 18ஓட தொடக்கம் 17 சொல்லுவாங்க. 2018 ஜனவரி 1 இதுல வந்துட்டு அந்த இடம் நிகழ்ச்சிபுரத்தில் கேம்பஸ் கிறிஸ்டின் அங்கே ஒருத்தர் அவங்க போனோம். பாண்டவர் பேசணும்னு நினைச்சோம். ஏன்னா மனசு பாரமா இருந்துச்சு. போனோம், பேசினார் கர்த்தர். இப்போ திரும்பி டெம்ட் ஆகணும், அதே ஊழிய காட்ட திரும்பி போகிறது எப்போ நான் ரெடி போகும்போதெல்லாம் போயிடுவோம்.
இவர் என்ன சொல்லுவாரு, என்ன பேசுவாரு. அடி ஒரு அடி போகும்போது ராங்கா ஜட்ஜ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ராங்கா ஜட்ஜ் பண்ணிட்டாரு. அப்போ உணர்த்தினார் ஆண்டவர், இல்ல கரெக்டா ஜட்ஜ் பண்ணல, நானே உங்ககிட்ட பேசுறேன், நீ அவர்கிட்ட போய் நிக்க தேவையில்லைன்ட்டார். அப்போ நம்ம ஒரு அந்த மாதிரி டெம்ப்ட் ஆனா போய் நிக்கிறதுலயோ ஜெபம் பண்ணுங்க எனக்காகன்னு சொல்றதுலயோ தப்பு கிடையாது. எவ்வளவு வயசுலயும் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஜெபிச்சுக்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம், எனக்காக ப்ரேயர் பண்ணுவோம், நான் பலவீனத்துல இருக்கிறேன், சொல்றது தப்பே இல்லை. என்ன அவ பாருங்க, மோசே கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க, என்ன எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ப்ரேயர் கேட்கப்படாதுன்னு. அவனோட ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்கு தெரியுது. எப்படின்னா அவங்க மனசாட்சி குத்துது. இப்பதானே இந்த கடவுளை பத்தி நம்ம தூஷிக்கிறோம், இப்பதானே அவன் வானான்னு சொன்னோம், கொல்லிவாய் சர்ப்பங்களை அமிச்சு நம்ம இது பண்ணிட்டாரு, இனிமே நம்மளை யார் காப்பாற்ற முடியும்? மோசேனா ஒரே வழி, டு காட். காட் கிட்ட போறதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி மோசே தான். இன்னைக்கு யாரு? ஹோலி ஸ்பிரிட். நம்ம இல்ல, ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு யார் மீடியேட்டர்? ஹோலி ஸ்பிரிட். எப்ப இப்ப நான் எப்படி சொன்ன ஊழியக்காரத்தை வரலான்னு, இந்த ஊழியக்காரன் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட இடத்தை எடுக்க முடியாது. You will pray. நான் உங்களுக்காக ஜெபிக்குவாரு, உங்க மனசு ஆறுதல் படுத்துவாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க நம்மளோட உள்ளத்தையும் நம்மளோட எண்ணத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு உதவி செய்கிற ஒருத்தரா இருக்கிற, உதவி செய்கிறவர், தேற்றரவாளன், ஹெல்பர்னு போட்டுக்குது. ஹெல்பர்னா என்ன? நான் சோர்ந்து போயிருக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாருன்னா எனக்காக வாக்கு கடங்க பெருமூச்சுகளோட அவர் ஜெபிக்கிறாரு. அவர்தான். என்னால என் ஜெபிக்க தெரியாது. நான் இந்த நிலைமையில வந்து இப்போ புதிய ஏற்பாடுல இருக்கும்போது எனக்கு தெரியாது. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட யார் ஜெபிக்க வைக்கிறதா? ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் பிரேயர் பண்ணிக்கிறார், அவர் தான் பிரேயர் பண்றாரு. அப்ப மோசே இருந்தான் மத்தியஸ்தன். பழைய ஏற்பாடு நீங்க எங்க எடுத்துக்கினாலும் இதுதான் வித்தியாசம். இப்ப நம்ம வாழ்கிற காலத்துக்கும் அப்ப இருக்கிற, இப்பயும் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிற மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. ஊழியக்காரர் சொன்னதான் நான் செய்வேன்றாங்க. ஃபர்ஸ்ட் காட் பேசணும் மாட்டாங்க. தப்பு இல்லை. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் பிரேயர் பண்ணுவேன். இதுதான் என்னோட டீச்சிங்கா இருந்தது இவ்வளவு வருஷம் மினிஸ்ட்ரியில. என் ஃப்ரெண்டுங்க இப்போ வரைக்கும் கால் பண்ணுவாங்க, கார் வாங்க போறேன் பிரேயர் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. காலே பண்ண மாட்டேன், கால் பண்ண மாட்டேன் மறுபடியும். ஏன்னா அது ஆண்டவர் அவங்க சொல்லுவான், உங்களுக்கு உங்க மனசு எப்படி இருக்குது? நான் உங்களுக்காக எப்பவுமே பிரேயர் பண்றதுதான்டா. ஐ எம் ஆல்வேஸ் பிரேயிங் ஃபார் யூ. நான் பிரேயரை நிக்க வச்சிருந்தில்ல. ஆனா இந்த முடிவு உங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பிரேயர் பண்ணிக்கிறேன், நீங்க பிரேயர்ல வை, இதுதான் கரெக்ட். ஏன்னா ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல பழைய ஏற்பாடுலாம் மத்தியஸ்தர். மோசே ஒரு மத்தியஸ்தரா இருந்தாரு. எசேக்கியேல் he was the only prophet. என்ன அவர் பண்ண ஊழியம் அவரை மாதிரி யாரும். he saw the throne of God. எசேக்கியேல். என்ன எரேமியால பிரசங்கம் பண்ணும்போது தானியேல் வந்து சின்ன பசங்க. தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எருசலேம் சின்ன பசங்க. எரேமியாவுக்கு ஒரு ஹிஸ்டரி பிரகாரம் எரேமியாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். தானியலுக்கெல்லாம் வந்து சின்ன வயசு. அப்போ சின்ன சின்ன பசங்கலாம் இருந்துக்குவாங்க. என்ன அவர் பிரீச் பண்றப்போ அப்போ அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னா எரேமியாவை பாக்குறாங்க. இப்போ தானியல் ஏஞ்சுக்கிறான், கூட இருக்கிறவங்க அனானியா, அசாரியா, மிஷேல். அவங்க வேற பேர் இருக்கிறவங்க சாத்ராக், மேசாக் எல்லாமே தெரியும். அனானியா, மிஷேல், அசாரியா. அவங்க வந்து என்ன பண்றாங்க? தானியலை பாக்குறாங்க. இவங்க 4 பேரோட விசுவாசம் கட்டப்பட்டது. அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் எரேமியா. என்ன 17 years அவங்க இருக்கும் உள்ள போகும்போது பாபிலோன். 87 years when he was put into the lion's den. சிங்க கெபில போடும்போது தானியேல் எவ்வளவு வயசு? 87. ஹிஸ்டரி சொல்லுது 87. சாதாரண மனுஷன் இல்ல. என்ன தரியு ராஜா வரும்போது 90 வயசு. when he was interceding for Israel 90 வயசு. 17 yearsல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட விசுவாசம் தேவனுக்காக எப்படி நின்னானோ 90 years வரைக்கும் அது கம்மியாவல, இன்க்ரீஸ் ஆச்சு. He saw many visions. காடோட வார்த்தையை இன்னமும் கிளியரா கேட்டான், இன்னமும் பெரிய பெரிய விஷயங்கள் தான் பார்த்தான். குறைஞ்சி போல ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்பவுமே growth தான், கம்மியாயிடக்கூடாது. கிராஃப் போயிட்டே இருக்கணும் இல்லையா? நிறைய பேரை
இப்ப நான் யாரையுமே இந்த சர்ச்ல I'm not stopping anyone from doing ministry. நீங்க எந்த மினிஸ்ட்ரினா பண்ணலாம், எங்கனா பண்ணலாம். நீ போய் ஒரு சர்ச்சை கூட ஆரம்பிச்சுக்கோ. when you feel, எப்போ உனக்கு நான் வார்த்தையை கேட்டது போது நான் வார்த்தையை பிரசங்கிக்க முடியும், என்னால ஃபைட் பண்ண முடியும், ஏன்னா என்னால வெளியே போய் நான் ஒண்டியா நின்று எனக்கு எதிராக வருகிற சவால்களையும் எனக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளையும் எனக்கு ஆண்டவர் கொடுக்க போற ஜனங்களையும் என்னால காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறோ, அதுதான் மினிஸ்ட்ரி. 2015 நான் அந்த முடிவு எடுத்தேன். அப்ப எனக்கு ஸ்பிரிச்சுவல் 3 வயசு தான், 3 வயசு தான். ஒன்றும் நான் பைபிள் நிறைய புக்கு படிக்கல. 16 வந்து நான் சர்ச் வச்சேன். அப்ப எவ்வளோ I was barely 29 years. நான் 25 தான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த 3 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, காட்டினார். I could live without a Sunday sermon preached by someone. யாரோ பிரசங்கத்துல என்னால அங்க உட்கார்ந்து கேட்க முடியாதுன்னு இல்ல, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். I can live on God's word. நான் எனக்கிட்ட ஆண்டவர் பேசி நான் உணர்த்தங்கிட்ட பேசுற மாதிரி கொடுத்தாரு. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், வரணும். யாரும் நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். No one can stop you. You can do whatever you want. இல்லையா? அதுதான் விஷயம், உண்மையான விஷயம் இதுதான். ஏன்னா நம்மளுக்கு சர்ச்சு இல்லைன்னா ஒரு சண்டே நம்ம வார்த்தையை கேட்கணும் என்ன. ஆனா நம்மளே பிரசங்கம் பண்ற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு யார் பேசுவாங்க, கடவுள் பேசுவாங்க. இப்ப நானே ஊழியத்துல இருக்கிறேன்னா நான் கடவுளை சார்ந்து இருக்கிறோம். என்ன ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் பண்ணோம், நான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். அப்போ அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வழியை என்னால சொல்ல முடியும். நான் எனக்கு வர தாட்ஸை நான் ஜெயிக்கணும், என்னோட ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸை நான் ஜெயிக்கணும், என் குடும்பத்துல ஒரு போராட்டத்தை நான் ஜெயிக்கணும். ஊழியக்காரன் வயசு இல்லை. ஏன்னா நம்ம டஃப்பான ஒரு மெசேஜ், பயங்கரமான ஃபவுண்டேஷன். எங்களை சாதாரண ஃபவுண்டேஷன் எங்கேயும் போய் பொழிச்சுக்கிற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டாங்க. மிஷினரிங்க வருவாங்க, ஊழியக்காரன் எங்க ஊழியக்காரெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க, அப்படியே பேர்ன் ஆகும், ஹார்ட்ல ஃபயர் பேர்ன் பண்ணுவாரு. ஒரு பாட்டு லாஸ்ட்ல பாடினார்னா அப்படியே சும்மா பேர்ன் ஆகும். ஒரே அவர் தூக்கத்துல போய் உட்காந்து, ஒரே அவர் தான் தூங்கிட்டு அதுக்காக இங்கிருந்து 800 வரைக்கும் போவோம். ஏன் அவர் பேசுறதை கேட்கறது. ஆனா அங்கேயே நின்றுடல, அந்த மெசேஜ் வந்து நம்மளை கேரி பண்ணுச்சு. டு டூ காட்ஸ் ஒர்க், என்ன டு ஸ்டாண்ட், தேவனுக்கு முன்பதாக நின்று நம்ம ஊழியம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணாங்க, ஸ்ட்ரென்த் வேணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அது. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் உயிர் பொழைப்பான். நான் அதனாலதான் சொல்றேன், நீ உன்கிட்ட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறணும். God has to speak to you every day. எல்லா நாளும் பேசணும். பேசாத நாள் ஏன் கேட்கணும், திருத்திக்கணும், மாத்திக்கணும், சேஞ்ச் பண்ணணும். உன்னோட ஆவியில நீ உணரணும் ஆண்டோட வார்த்தை பேசுவதை. அதான் ஸ்பிரிச்சுவல் லெவல் இல்லையா? நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பும்போது எல்லாம் நினைச்சுக்கோங்க, எல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் பைபிள்ல தான் என்ன மெசேஜ் அனுப்பல, இல்ல ஆண்டவர் நீ பேசுற மெசேஜ் அனுப்ப. பேசணும், உள்ளத்துல பேசணும். அப்ப அந்த உள்ளத்துல பேசுகிற வார்த்தை, தேவனோட வார்த்தையை பிடிக்கிறவங்களுக்கு வரணும். இது நியூ டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட் பாருங்க, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தான், மோசே, அவன் மூலியமா காடு. எசேக்கியேல் அவன் மூலியமா காடு. எரேமியா அவன் மூலியமா காடு. ஏன்னா இவங்களால டைரக்டா போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியல, வரக்கூடாதபடி ஒரு என்ன இருந்துச்சு, டெம்பிள்ல ஒரு திரை சீலை இருந்தது. இந்த இடத்துக்கு போனா மகா பரிசுத்த ஸ்தலம். ஒன்லி பிரீஸ்ட் கேன் கோ. வெறும் ஆசாரியம் மட்டும் தான் போகணும். வருஷத்துல ஒரு வாட்டி ரத்தத்தோட போகணும். அவங்க செத்துருவாங்க. கோயில் அடிக்கிற மதியம் இல்லைங்களா, அதெல்லாம் அங்கதான் வந்துச்சு. கயிறு கட்டி உள்ள அனுப்புவாங்க. பெல்லு ரிங் ஆயினே இருந்துச்சுன்னா உயிரோட இருக்கான்னு அர்த்தம். எப்ப மணி நினைச்சு செத்துட்டான்னு அர்த்தம். உள்ள போயிட்டு வெளியே வருவான்றதே உத்தரவாதம் இல்லை அவனுக்கு. அவன் ஏதாவது தேவனுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிதான் அங்கே முடிச்சிருவான் அவன் கதைய. மாறல, இப்போ வரைக்கும் காட் அப்படிதான் தராரு. கொஞ்சம் பேர் சொன்ன ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல காட் வேற மாதிரி இருக்கிறாரு, நியூ டெஸ்ட் சேம் காட் இப்ப வரைக்கும்.
மாறவே இல்லை ஆண்டவர். இப்பயும் எரிச்சல் உள்ள தேவன் தான், இப்பயும் அதே ஸ்டாண்டர்ட் தான். அப்ப நம்ம காடோட ஸ்டாண்டர்டை வந்து விட்டுறக்கூடாது. இப்ப நான் பிரசங்கம் பண்ண என்னன்னு இயேசு சொன்னாரு, நீங்களும் இருக்கிறீங்களா இல்ல போறீங்களான்ட்டாரு. அவங்க பார்த்து நீ காத்துல ஒருத்தர் நம்ம சர்ச்சில் ரொம்ப நாள் நான் தான் அவருக்கு கால் பண்ணிங்கிற வரியா 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 காத்தல சொன்னேன், இங்க வரலோட பண்ண எங்கன்னா ஒரு இடத்துல போயிடுங்க, என்கிட்ட வரணும். நான் கடவுள் இல்லை, அவர் தான் கடவுள். ஆனா அவர் சொல்லி நம்ம மறந்துடாத, எங்கன்னா ஒரு இடத்துல போ, அவர் இல்லாம உன்னால வாழ முடியாது தெரிஞ்சுக்கோ. யூ cannot live without Jesus. ஞாபகம் வச்சுக்கோ, எங்கன்னா போ அப்படின்னு சொன்ன. அப்போ என்ன சொன்னா, ஆண்டவர் இல்லாம வாழ முடியாது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். மோசே கிட்ட வராம இவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்க வந்து சின் பண்ணிட்டுக்கிறாங்க, பாவம் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்ப மோசே என்ன பண்றாங்க பாருங்க, 21:7 21:7. அதனால் ஜனங்கள் மோசே இடத்துல போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அப்ப என்ன பண்ணார் அவரு? இதே மோசே வந்து சொல்லிக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு நான் சொல்றதுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்படி பரிசுத்தம் இல்லாம சொல்லிக்கலாம் தானே. என்ன பண்ணாரா? ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது ஒரு ஊழியக்காரன் முக்கியமா இருக்கக்கூடாது. அவனோட வேலை வந்து ஜெபிக்கத்தான். பிரேயர் பண்ண சொன்னா பிரேயர் பண்ணு, அவ்வளவுதான். அவங்க கரெக்டா இல்ல அப்படி இல்ல அதெல்லாம் நீ பேசக்கூடாது. 8வது வசனம் பாருங்க என்ன சொல்லி, இப்ப கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை பாக்குறீங்களா? இப்ப கொடுக்குது தெரியுங்களா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியுங்களா, டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஒரு கோல் போட்டு பாம்பு சுத்தி நிற்கும், அதுங்க தான் வந்துச்சு. இந்த பைபிள் தான் எடுத்தாங்க. பாருங்க அடிப்படிங்க. அதை ஒரு சர்ப்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை என்ன பண்ணுமோ ஒரு போல் செய்து அது மேல கம்பத்தின் மேல என்ன பண்ணுமா ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதை நீ அங்க உருவாக்கி வைன்ற. கடிக்கப்பட்டவன் எவனோ, யாரெல்லாம் கடிக்கப்பட்டிருக்கோம், எல்லாருமே கடிக்கல சர்ப்பம். அவன் அதை நோக்கி பார்த்தான், பேசணும்ல கடிச்சிச்சு இல்ல, கடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அவன் நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பார்த்தாலே பிழைப்பாங்க. அவன் உயிர் எப்படி காப்பாற்றப்படும்? பார்த்தாலே ரட்சிக்கப்படுவான். என்ன பாருங்க, நம்ம பார்த்தோம் என்ன ஆயிட்டாங்க. 9வது வசனம் அதே மாதிரி மோசே என்ன பண்ணாரு? அப்படியே மோசே ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அது ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைப்பான். என்ன பண்ணாங்க அப்போ? அதை பார்த்து இது எங்க போட்டுருக்குது? புதிய ஏற்பாடுல எங்க போட்டுருக்குது? புதிய ஏற்பாடுல யோவான் போட்டுருதா இல்லையா? யோவான் 3வது அதிகாரம், John chapter 3. அங்க போட்டுருக்குதுங்களா? படிங்க பார்க்கலாம். யாராவது கரெக்டா இருக்கு? 3rd chapterல 3வது அதிகாரம் படிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவ பாருங்க, கொல்லிவாய் சர்ப்பத்தை பார்த்தவங்களே பொழிச்சிட்டாங்கன்னா, இயேசு யாருக்கு அவரை கம்பேர் பண்றாரு அந்த இடத்துல? கொல்லிவாய் சர்ப்பத்தை போல என்ன நீங்க என்ன பண்ணுங்க. இப்ப அந்த கொல்லிவாய் சர்ப்பம் இடம் இருந்துச்சு, நியாய தீர்ப்பை கொண்டு வரதாச்சு.
சர்ப்பம் எதற்கு அடையாளம் ஆகுது? பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம், பாம்புக்கு வந்து யூஸ் ஆகுது. பழைய பாம்பாகிய சர்ப்பம் பார்க்கிறோம். பார்த்து அந்த பாம்பே ஆண்டு என்ன பண்றாரு, அங்க அவங்க பார்க்கறாங்க, பார்த்து என்ன பிழைக்கிறாங்க. அதே போலத்தான் என்ன சிலுவையில தூக்கும் போது என்ன யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல் கர்த்தர் என்ன பண்றாங்க, நித்திய ஜீவன் அடையும்படி செய்கிறார். இது பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு தப்பு பண்ணணும், ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க அந்த கொலிவாய் பிசாச அங்க பண்ணி சிலையா பண்ணி நிக்க வச்சிட்டாரு. ஆனா இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணாங்கன்னா இத ஒடிச்சு போடவே இல்லை, அப்படியே வச்சிருந்தாங்க ரொம்ப வருஷம். என்ன இத்திய விக்கிரகமா மாத்திருந்தாங்க, என்ன அத்திய ஒரு விக்கிரகமா மாத்திருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்றோம், ஆண்டவர் ஒரு வழி காட்டுறாருன்னா எல்லா டைம்லயும் அதுதான் வழியா இருக்காது. நம்ம அத்திய ஃபாலோ பண்ணணும். திரும்பி போய் ஒரு வாட்டியும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொல்றோம் அதை செய்ய நம்ம ரெடியா இருக்கணும். பாருங்க 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18th சாப்டர்ல இங்க வந்து எசேக்கியான்ற ஒரு ராஜா தான் அதை உடைச்சு போடுறான். அது வரைக்கும் அது சிலையா நிக்குது. பாருங்க 4வது வசனம் 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை புடைத்துப் போட்டான். மோசே செஞ்சு வச்ச வெண்கல சர்ப்பம் அப்படிங்கிறது பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஏன்? இவங்களுக்கு தெரியும் திரும்பி என்னைக்குன்னா ஒண்ணு தப்பு பண்ணுவாங்க, அதை பார்த்து பொழிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இனி நம்ம திரும்பி பாவம் செய்யாதபடி இயேசு வந்தாரு, அதுதான் வந்தாரு. இன்னைக்கு நம்ம திரும்பி திரும்பி அதே இடத்துக்கு போகக்கூடாதுன்னு யாருக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்துக்கிறாரு. இப்ப நம்மளுக்கு இந்த வெங்கல சர்ப்பம் தேவையில்லை. அது என்ன பேர் வச்சுனாங்க பாருங்க. அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதுக்கு அத்த ஒரு கடவுளா மாத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியல இது அதை பார்த்தா நீ பிழைக்குவான்னு சொல்ல தவிர ஆண்டவர் அதை கடவுள் சொல்லல. அத கடவுள் சொன்னாரு இல்ல. அப்படியே படிக்கும். அதற்கு நெகுஸ்தான் என்று பெயரிட்டான். நெகுஸ்தான் என்று பெயரிட்டான். அதெல்லாம் ஒட்சி போட்டான் எசேக்கியா ராஜா. என்ன சொல்றேன் பாருங்க, காப்பாற்ற வந்த விஷயம் விக்கிரகமாய் மாறிவிட்டது இல்லையா? இந்த நாளில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம கெட்டியா புடிச்சுக்க வேண்டியது யார? கர்த்தர். நம்ம ஃபர்ஸ்ட் கட்ட வேண்டியது எந்த விஷயத்த? உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கும்படிதான் வந்திருக்கிறார். அவரை பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை இயேசு கொடுப்பார். வெங்கல சர்ப்பத்தை பார்த்து அவங்க உயிரே காப்பாற்றப்படும் போது இயேசு சாமிய நம்ம இந்த வார்த்தை மூலியமா பார்க்கிறோம். வார்த்தையின் தேவனா இருக்கிறாரு. அத்தை நம்ம பார்த்து ருசி பார்க்கும் போது நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கெட்டு போகாமல் நம்மளை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த ஜெப வேலையை கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. இந்த வேலையை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில கேட்ட வார்த்தையின்படி ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில தொங்கி நாங்க கெட்டு போகாதபடி நித்திய வாழ்வை அடையும்படி கிருபை பாராட்டி இருக்கிற இயேசுவே, இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தினால் எங்களை கழுவும் சுத்திகரியும். இயேசு உங்க நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஆண்டவரே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.